ஹாய் யுவர்ஸ். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி சுப்பிரமணியம் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக சென்னையில் காலமானார். அவரது மனைவிற்கு அஜித்குமார் குடும்பத்தினரையும் ஒட்டுமொத்த திரைத்துறையும் அவரது லட்சக்கணக்கான ரசிகர்களும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சோகமான தருணத்தில் அஜித்குமாரின் மனைவி முன்னாள் நடிகையான சாலினி அஜித்குமார் தனது மாமியாருடன் பிணைப்பு கொடுத்து அவரது இழப்பு குறித்து மிக உருக்கமாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் பேசியுள்ளார். கடந்த சில காலமாகவே வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு பாதிக்கப்பட்டு வீட்டில் ஓய்வு எடுத்து வந்த திரு மோகினி அவர்கள் இன்று காலை சிகிச்சை பலனின்றி இயற்கையினால் கடந்த 2023ஆம் ஆண்டு அஜித்குமாரின் தந்தை சுப்பிரமணியம் மறைந்த நிலையில் தற்போது தாயாரும் மறைந்திருப்பது அஜித்குமார் குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகவே அமைந்துள்ளது. அம்மாவின் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட அஜித்குமார் இந்த துயர செய்தி கேட்டு நுழைந்து கொண்டு போயுள்ளார். திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் அஜித்குமார் இல்லத்திற்கு சமூக வலைதளங்களின் வாயிலாக தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். நடிகர் விஜய் தன் ட்விட்டர் பக்கத்தில், எனது அன்பான நண்பர் அஜித்குமாரின் தாயார் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆறுதல் என்று பதிவிட்டுள்ளார். பொதுவாக பொது நிகழ்ச்சிகளோ அல்லது ஊடகங்களோ அதிகம் பேசாதவர் நடிகை சாலினி. ஆனால் தன் தாய்க்கு நிகராக தன்னை அரவணைத்த மாமியாரின் மறைவு அவரை பெரும் துயரத்துக்கு ஆழ்த்தியுள்ளது. இறுதி சடங்கு நிகழ்ச்சியின் போது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் சாலினி தன் மாமியாருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட போது அங்கிருந்த அனைவரின் கண்ணீரும் தண்ணீர் வழிந்தது. இந்த வீட்டில் நான் ஒரு மருமகளாக நுழைந்த நாளிலிருந்தே ஒரு நாள் கூட என்னை அவர் அந்நியமாக நடத்தியதே இல்லை. என் சொந்த அம்மாவை விட என்னை அதிகமாக கவனித்துக் கொண்டார். அஜித்குமார் படப்பிடிப்புக்காக வெளியே செல்லும் போதெல்லாம் அஜித் இல்லை, கவலைப்படாதவா, நான் இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துவார். அஜித்தின் வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா பயணத்திலும் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கடினமான காலகட்டத்திலும் அஜித்துக்கு ஒரு இரும்பு தூணாக பின்னால் நின்று தாங்கியவர் அம்மா தான். அஜித் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு அம்மாவின் வளர்ப்பு தான் என்று கொடுத்து உத்வேகம்தான் என்று சொல்லலாம். எனக்கு குழந்தைகள் பிறந்த போது ஒரு தாயாக அவர் காட்டிய அக்கறை என்னால் வாழ்வில் மறக்க முடியாது. அக்னேஷ்காகவும் ஆத்விக்காகவும் தங்களது பாட்டியை தங்கள் உலகாக நினைத்தார்கள். அவர்களுக்கு கதைகள் சொல்வதிலிருந்து அவர்களை பராமரிப்பது வரை அம்மாவின் பங்களிப்பு அளவிட முடியாது. கடந்த சில நாட்களாகவே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கூட எங்களை பார்த்து புன்னகைக்க தவறியதில்லை. நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் எப்பொழுதும் கூறுவார். இன்று அவர் எங்களுடன் இல்லை என்பதை எங்களால் இன்னும் நம்ப முடியவில்லை. எங்கள் வீட்டின் ஒளியை அணைந்து விட்டது போல் உணர்கிறோம். அம்மாவின் ஆசி எப்பொழுதும் அஜித்துக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இருக்கும். இவ்வாறு சாலினி அஜித்குமார் மிக கடுமையான துயரத்திற்கிடையே அழுது கொண்டே தனது மாமியாருக்கு அஞ்சலி செலுத்தினார். திருமதி மோகினி அவர்கள் கொல்கத்தாவைச் சேர்ந்த சிந்தி குடும்பத்தைச் சேர்ந்தவர். மலையாளி குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்களை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் குடியேறினார். அஜித்குமார், அனில்குமார் மற்றும் அனுப்குமார் என்ற 3 மகன்கள் இருக்கிறார்கள். ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் வளர்த்தெடுத்த பெருமை இவருக்கே சேரும். திரைத்துறையில் இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமாக அஜித் வளர்ந்த பிறகும் விளம்பர வெளிச்சங்களிலிருந்து தள்ளியே மிகவும் எளிமையாக ஒரு வாழ்க்கையை மோகினி அவர்கள் வாழ்ந்து வந்தார். அஜித்தின் பிடிவாதம், நேர்மை, மனிதநேயம் ஆகிய அத்தனை குணத்தையும் அவரது தாயாரின் வளர்ப்பை அடித்தளம் என்று அஜித்குமார் நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. அஜித்குமாரின் தாயார் மோகினி அவர்களின் உடல் சென்னை திருவான்மியூரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அஜித்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் மிகவும் தனிப்பட்ட முறையில் நெருக்கமான குடும்ப உறவுகள் மற்றும் சில முக்கியமான நண்பர்கள் முன்னிலையில் மட்டுமே நடைபெறுகிறது. ரசிகர்கள் கூட்டம் கூடவே தவிர்க்கவும் குடும்பத்தின் தனிமையை கருத்தில் கொண்டு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவர்களுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது. தாயை இழந்து வாடும் அஜித்குமார், சாலினி அஜித்குமார் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.